Ananias Nananani Homes, a paradise for senior citizens. Coimbatore. சுதேசி பொருட்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மன் கி பாத் நிகழ்ச்சியின் 126வது முறையாக பிரதமர் மோடி பேசினார். அப்போது அவர் ஷியாத் பூஜை என்பது தீபாவளிக்கு பிறகு வரும் ஒரு புனிதமான விழாவாகும். அந்த விழா இப்போது யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவின் துர்கா பூஜையும் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. பாரதத்தின் கலாச்சார விழாக்களுக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை வழங்கினால் உலகமும் அவற்றை பற்றி அறிந்து அந்த விழாக்களில் பங்கேற்க முன்வரும் என்று பிரதமர் மோடி பேசினார். மேலும் அக்டோபர் 2ஆம் தேதி ஏதாவது ஒரு காதி பொருளை வாங்குமாறு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். நாட்டில் இயற்கை பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் RSS சேவகர்கள் முதலில் அங்கு செல்கிறார்கள் என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்ட பிரதமர், தேசமே முதன்மையானது என்ற உணர்வு பல லட்சக்கணக்கான சேவகர்களின் ஒவ்வொரு செயலிலும் இருக்கிறது என்று கூறினார். பின்னர் அடுத்தடுத்து பண்டிகைகள் வர இருப்பதால் உள்நாட்டு பொருட்களை வாங்கி ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், இந்த முடிவை எடுப்பதன் மூலம் பாரதத்தின் பண்டிகைகளை இன்னும் சிறப்பானதாக்கலாம் என்று குறிப்பிட்டார். இந்த ஆண்டு சுதந்திர தின உரையின் போது பிரதமர் மோடி RSS குறித்து பெருமிதத்துடன் பேசிய நிலையில் மன் கி பாத் நிகழ்ச்சியிலும் அவ்வாறே பேசியுள்ளார். RSS அமைப்புக்கும் பாஜகவுக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக பலர் புரளியை கிளப்பி வரும் நிலையில் பிரதமரின் பேச்சு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமைந்துள்ளது.